பிரைஸ் தி லார்ட். இந்த மேடையில் இப்போ நான் என்ன பேசுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ முதலாவது மேடையில் அமர்ந்திருக்கும் திரு தயாரிப்பாளர் ஏஎல் அழகப்பன் ஐயா அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கும், சவுந்தர் அவர்களுக்கும், அப்புறம் மேடையில் என்னோடு பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் எல்லாரும் தனித்தனியாக சொல்லணும்னா டைம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஸ்பேஸ், எல்லாருக்குள்ளேயும் எல்லாருக்கு பின்னாடி ஒரு குட்டி குட்டி கதை இருக்குது. அதெல்லாம் என்னால் இந்த டைமில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த டைமுக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த டைமை உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் படிக்கும்போது யூஎஸ்எல்லாம் என்னுடைய சிஸ்டர் அவங்க கலிஃபோர்னியாலாம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன சின்ன பிட்ஸாக எனக்கு அவங்க வீடியோ அனுப்பிச்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவங்க சவுண்டு சரியானதுனால அதெல்லாம் போட முடியல. 2 நாள் முன்னாடி கூட ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்க இந்த படத்தை பற்றி. ஸோ அதுக்கு எல்லாமே இதுக்கு காரணமாக இருந்த, அதாவது ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தெய்வத்தால் ஆகாதது தான், ஆனால் முயற்சி எடுத்தால் அந்த தெய்வம் அந்த கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு வித்திட்டது திரு ஏஎல் உதயா அவர்கள். இந்த படத்தோட ஆரம்பத்துலேருந்து இப்போ பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் நான் கூட யோசிப்பேன், ஏன் இவர் இந்த அளவுக்கு இதை இப்படி ஒரு அசுரத்தனமான, அதாவது முடியுமா அப்படின்னு பார்த்தா அது என்னால் கண்டிப்பாக அது மாதிரி முடியாது. ஆனால் அவர் இந்த தேரை ஊர் கூடி தேரை இழுத்தா கூட, ஆனால் மெயின் வடத்தை பிடிச்சி இழுக்கிற மெயின் ஒரு 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 என்ன சொல்றது, அப்படி ஒரு உழைப்பை இந்த படத்தில் போட்டிருக்காரு. அதை நான் டெய்லி நான் பார்க்குறேன். இந்த பேசுகிற செகண்ட் வரைக்கும் நான் அதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தருடைய யாராவது சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அப்படிங்கிறது வாங்க என்ன நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் எந்த இடத்துல நம்ம ஒருவேளை சோர்ந்து என்னடா இது இப்படி ஆகிடுவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நாங்கள் ஊராக இந்த திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி எல்லா ஊருக்கும் போகும்போது அவர் ஒருத்தர் தான் இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தார். கூட ப்ரெஸ்ஸில் அங்கே தேட்டரில் அந்த ஆடியன்ஸ்கிட்ட பேசுறதாகட்டும், இல்லை அந்த ஒவ்வொரு தேட்டரில் விசிட் பண்ணி அவங்க எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேலே அந்த ஆடியன்ஸ்லாம் கணக்கு சார், கணக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம இங்க இருந்தா நிச்சயமா கிடைச்சிருக்காது. அது அந்த விசிட்னால தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா இது நான் சும்மா ஒரு மேடை அலங்காரத்துக்காக பேசுறது கிடையாது. உண்மையிலே நான் சொல்றேன், கண்டிப்பா இந்த டீம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முழு முதற் காரணமா நான் உதயா சார் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்குமே அது நான் நிச்சயமா அதுக்கு மேல வேற வேர்ட்ஸ் கிடையாது. அப்புறம் என் கூட பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் எல்லாருமே எல்லாரை பத்தி பேசிட்டாங்க. ஆனால் எனக்கும் எல்லாரும் பத்தி எல்லாமே தெரியுன்றதுனால அவங்க எல்லாருமே நான் தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுறேன். ஏன்னா இந்த படத்துக்கு இவ்வளவு தூரம் ஷோல்டர் கொடுத்து இந்த படத்துல எதையுமே பெருசா எதிர்பார்க்காம நமக்கு இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தால மட்டும் உழைச்ச அத்தனை பேருமே இங்க இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்காக நான் அவங்களுக்கு பர்சனலா தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு இந்த படம் இன்னும் அடுத்த ஸ்டெப் நான் போறதுக்காக இப்ப நான் இதுக்கு மெயின் காரணமா இன்னொருத்தர் பில்லரா இருந்தது எனக்கு நிக்கில் முருகன் சார். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதே அவரால் தான். அது நான் நிச்சயமா இங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை எனக்கு எப்படி இதுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அவர்கிட்ட தான் முதல்ல கேட்கும்போது இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களான்னு அவர் கேட்டாரு. இன்னைக்கு நான் இங்க வெளியே வந்த உடனே சார் எப்படி சார் அப்படின்னா, சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார், நீங்க ஹிட் பட டைரக்டர் சார், என்ன சார் எப்படி நிக்கிறீங்க, நீங்க ஹிட் பட டைரக்டர் சார் நீங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் அந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த ஒரு ஊக்கமும் அவருக்கு நட்பு கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் முன்னாடியே ஒரு கன்னட படம் தமிழ்ல பண்ணும்போது அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த ஒரு பழக்கத்தின் மூலமா தான் இந்த படமும் எனக்கு அவர் மூலியமா ஒரு லிங்க் கிடைச்சிச்சு எனக்கு. ஸோ நிக்கில் முருகன் சாருக்கு பர்சனல் தேங்க்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பத்திரிகை அந்த ஊடகத்துறைக்கு மறுபடியும் என்னுடைய மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட அந்த பையன் கை கட்டி நிற்கிறான் ஐரன். அந்த பையன் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பையன் உழைச்சிக்கிட்டே இருக்கான். நான் அப்பப்போ எனக்கு அவன்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுவேன். நான் என்னடா இல்லை சார் பண்ணலாம் சார். நான் ஒவ்வொரு வாட்டி தேட்டருக்கு போகும்போது தேட்டரில் உட்காந்துருக்கிறதாகட்டும், எனக்கு மற்றவங்களை பற்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. நான் அந்த பையனை பற்றி நான் ஒருத்தனை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த பையன் நான் எனக்கு என்ன எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னா அவன் அடுத்த கடத்தை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அந்த பையன் அப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்கான். நான் அதை நான் ப்ரெஸ் மீட்டில் போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்கிறேன். ஐரன், தேங்க்யூ ஐரன், ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம சங்கர் கோடைரக்டராக இருந்தார். அவரும்
அவரை நான் பார்க்கவே இல்லை அந்த சங்கரை. நான் வந்து ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கே போகணும் சார், டிசைனர் இருக்கேன் சார். டிசைனர் முகத்தை நானே இன்னும் பார்த்ததில்லை. அவர் தான் டிசைனர் கூட வாழ்ந்துட்டு குடும்பத்தோட வாழ்ந்த மாதிரி அவர் வாழ்ந்தார். இன்னி வரைக்கும் அடுத்த படம் இயக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். ஒரு ரொம்ப நல்ல கதைகள்லாம் வச்சுருக்காரு. எங்கிட்டே அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. ஈவன் உதயா சார் கூட அவர் கூட ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எனக்கு என்னோட இந்த விஷயத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த அத்தனை பேருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர் கூட இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெற்றி எல்லாமே எங்கள் அம்மாவை மட்டும் தான் செய்கிறோம். இந்த எங்கள் அம்மாவோட டோட்டல் பிளெஸிங்ஸ் தான். அதை தவிர சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா எங்களை எங்கேருந்தோ பிளெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கம். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் ரோப்பின் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏஎல் உதயா சார். ஸோ அவர் சொல்லி தான் நான் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து அப்புறம் மிஸ்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களை மீட் பண்ணி நான் நரேஷன் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டெஃபினட்டாக எனக்கு வந்து ஸ்கோப் இருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு அந்த நரேஷன்லேயே தெரிஞ்சது. ஸோ இந்த மேடையில் வந்து நான் அது ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்டேஜாக எடுத்துகிட்டு ஸோ என்னோடய டீம் இதுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருந்த மியூசிஷியன்ஸ், சிங்கர் ஜிவி பிரகாஷ், வெங்கட்பிரபு சார், பிரேம்ஜி சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் நிக்கில் சார், ஸோ இதை வந்து கொண்டு போய் நல்ல ஒரு ரீச் கொடுத்து எல்லாருக்கும் வந்து தெரிய வச்சது வந்து அவரோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. அப்புறம் ப்ரொடியூசர் பன்னீர் சார், அப்புறம் தங்கவேலு சார், அப்புறம் சேது சார், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அப்புறம் என்னோட இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஒவ்வொரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது ஸோ அவங்க கூட பழகிறது இவங்களோட ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு டீமு, நல்ல ஒரு பாசிட்டிவான டீமு. அண்ட் 3rd வீக் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து உங்களோட பங்கு, ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட பங்கு வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். டெஃபினட்டாக அடுத்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து எங்களோட பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இதுக்கு டைரக்ஷன் டீமில் இருந்த ஐரன், சங்கர், முத்து, இவங்க எல்லாருக்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் மிக்சிங் டைம்லலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கோஆர்டினேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து சவுண்டிங்கில் வந்து நிறையா விஷயங்களை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இது நல்ல ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கு இதில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க. நம்ம அக்யூஸ் டீமுக்கு சக்ஸஸ் மீட்டிங் கூட அவங்க போடல. அவங்க வந்து நன்றின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இந்த மீட்டை வச்சுருக்காங்க. அவங்க சக்ஸஸ் மீட்லேயே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நிஜமாகவே மீடியா பீப்புளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து வச்சுருக்காங்களே. ஸோ தேங்க்ஸ் டு மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிக்கில் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப உறுதுணையாகவே நம்ம டீம் கூட சேர்ந்து அவருக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சொல்லணும்னா உதயா சார், பன்னீர் சார், சேது சார், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கதை எடுத்து இது நம்ம வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு கதைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு எந்த கஷ்டமும் இல்லாமல் அதுக்கு வெளியே ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்க்ரீனில். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார், ஸோ சூப்பராக அதை வந்து எப்படி அவங்ககிட்ட சொன்ன மாதிரியே அதை ஸ்க்ரீனில் நம்மளுக்கு டெலிவர் பண்ணியிருக்காரு. அக்யூஸ்ட் எப்படி காட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி. அண்டு மருதநாயகம் சார், பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் நினச்சதை அவர் திரையில் கொண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராகவே அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்டு என்னோட மெயின் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் நரேன் பாலகுமார். அவர் இன்னும் மேலும் ஒரு உச்சத்துக்கு போகிறார். எனக்கு கண்டிப்பாக தெரியும். இது ஒரு ஸ்டார்ட் தான் அவருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ த ஸ்பேஸ் ப்ரோ. உங்கள் சாங்க்கு எப்பவுமே எல்லா படத்துலையும் என்னோட சாங் ஒன்று இருக்கும். அவரோட படத்தில் எப்பவுமே என்னை கூப்பிட்டுருவார், அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு. எப்படிலாம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவார், கற்றுக் கொடுப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்டு அதுக்கப்புறம் தான் நான் டீம் கூட சேர்ந்தேன். அதுக்கப்புறம் சேர்ந்து தான் பிரபாகர் சார், டேனி சார் எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாகவே ஆகியிருக்கோம். மேம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாரின்லேருந்து கூட சொன்னாங்க, உன்னோட இது மட்டும் கூட தனியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீ இது மூலயமா உனக்கு இன்னொரு ஒரு லைஃப் உனக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உங்கள் மூலியமாக தான் நடந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.
மேலும் மேலும் 3rd வாரம் கூட நம்ம அக்யூஸ்ட் மூவி போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ சார். ரொம்ப நன்றி இந்த ஃபேமிலிக்குள்ளே என்னை சேர்த்ததுக்கு. தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் அகைன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆஃப்டர் மேரேஜ் அதிகமாக வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு எப்போவுமே எல்லா படத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து நியூ இயர் அன்றைக்கி எல்லாரும் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்த கால் தான் இது. ஸோ அஜித்துக்கு கால் பண்ணி எனக்கு இந்த படத்துக்கு கமிட் ஆகியிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஷாக். அடுத்த நாள் பூஜைக்கு கேஷுவலாக தான் வந்திருந்தேன். அப்போ தான் தெரியும் உதயா சாருக்கு அக்கா கேரக்டர் பண்ணுறேன்னு. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தது சார். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தோட சக்ஸஸ் நான் தேங்க்ஸ் மீட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் மூலிமா எனக்கு 3 படம் கமிட் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான். நீங்கள் என்னை பற்றி கொடுத்த கமெண்ட்ஸை பத்திரிகையில் சொன்னதோ சரி, ரிவ்யூவில் சொன்னதோ சரி, இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஜென்ஸ் எந்த அளவுக்கு வந்து மூவியில் சக்ஸஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு போராடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் நான் இதே வடபழனியில் சாலி கிராமத்தில் காலையில் பெட்ரோல் போட்டு வந்துட்டோம்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ஆடிஷனாக போவோம். மத்தியானத்தில் நம்ம ஆவின் பார்க் அங்கே தான் உட்காந்துட்டு அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஆடிஷன் போக ஆரம்பிப்போம். இப்படி தான் என்னோடய ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. இங்கே இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஆக்டிங்னா ஆக்டிங்கில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள், அடுத்து போக வேணாம் அந்த மாதிரியெல்லாம். பட் நான் வந்து ஆக்டிங்கும் சரி, டப்பிங் கற்றுக்கல, டப்பிங் எல்லா துறையிலையும் வந்து நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீடியா அதிகமாக சோதிக்கும், கஷ்டப்படுத்தும், நிறைய அவமானங்கள்லாம் கடுக்கும். பட் கைவிடாது. அதுக்கு இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இது முதல் படம். இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தை எனக்காக வழங்கிய இந்த படத்தின் இயக்குனர் மற்றும் உதயா சாருக்கு முதலில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானே எதிர்பார்க்காத விஷயம், இந்த படத்தோட இன்டர்வலில் இந்த படத்தோட கதாநாயகன் நானும் இந்த இடத்துல இடம்பெறுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைக்கு உதயா சார் அடிக்கடி சொல்லுவார், ஊடகத்துறை வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு. அதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவார். அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தார். அது இந்த நன்றி விழா வரைக்கும் நான் பார்க்குறேன். இங்கே ஒரு கேமரா கூட குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமரா கூடிக்கிட்டே தான் போகுது. அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த ஊடகத்துறைக்கு. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.